ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் உலக லெவலில் பேசப்படுற ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க. அதாவது இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் வந்து சினிமா துறையில் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாக பயணிக்கிறாரு. அநேக சாதனைகள், வெற்றிகள், விருதுகள், எவ்வளோ விருதுகள்லாம் வந்து வாங்கியிருக்காரு. ஆஸ்கார் நாயகன் அப்படின்ற விருதுகளாக வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய விருதுகளை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, குவிச்சிருக்காரு. ஒரு சினிமா துறையில் வந்து புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏ.ஆர். ரகுமான். இவர் வாழ்க்கையில் கடந்த சில நாட்கள் என்ன பண்ணாரு, டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதாவது 1995 சாய்ரா பானுக்கும் ஏ.ஆர். ரகுமானுக்கும் காதல் திருமணம் தான். இரு வீட்டாருடைய சம்மதத்தோட தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. ஸோ இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வருடங்கள் வந்து பயணிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணு, ஒரு மக. அவங்க பேர் வந்து ரஹிமா ரகுமான், கதீஜா ரகுமான், அமீன். 2 பொண்ணு, ஒரு பையன் இவங்களுக்கு வந்து இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப சூப்பராகவே நகர்வுகளாக போயிருந்தது. பயங்கரமாக இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருந்தது. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உடஞ்சி இருக்கு. டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனே பலரும் என்ன பண்ணாங்கன்னா கருத்துக்கள் தெரிவித்தாங்க. ஸோ ஏ.ஆர். ரகுமான் கிட்ட வந்து பேஸ் கிட்டார் வாசிக்கிறவங்க தான் மோகினி தே. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏ.ஆர். ரகுமான் வந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணார்ல, அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், பிரிகிறோம், நானும் என் கணவரை பிரிகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அடுத்த நாளே வந்து என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டும் என்னப்பா ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது, ஏதோ ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏ.ஆர். ரகுமான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, அதுக்கு அடுத்த நாள் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசியிருந்தாங்க. அது எப்படின்னா உறுதிப்படுத்துற மாதிரி கூட இருந்தது. ஏன்னா 2 சைடுல இருந்து யாருமே வந்து என்ன பண்ணல, ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, மோகினி தே என்ன பண்ணிருக்காங்க, ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன வந்து நிறைய மீடியாக்கள் வந்து அணுகுறாங்க. அதாவது இன்டர்வியூ வேணும், உங்ககிட்ட வந்து ஒரு நேர்காணல் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட அணுகுறாங்க. ஆனா அது ஏன் எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை வந்து நான் திருப்பி பேசி இதை நான் பெருசாக்க விரும்பல. எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நீங்க இதை வந்து கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் இவங்க வந்து ஸ்மூத்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்க மக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா, இந்த மாதிரி ஒரு வந்து கேவலமான ஒரு கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, விமர்சனங்கள் பண்றீங்க. எங்க அப்பா பத்தி எங்களுக்கு தெரியும். எங்க அப்பா வந்து எவ்வளவு தூய்மையானவர், எவ்வளவு வந்து எங்களுக்காக வந்து தியாகங்கள் பண்ணியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு வந்து கரைப்படையாதவர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய விமர்சனங்கள் மற்ற மக்களுக்கு வந்து பார்வையாளராக இருக்கணும், அதிகமா வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக வெக்கமே இல்லாம இந்த காரியங்கள்லாம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய திருமண வாழ்க்கையை வந்து என்ன பண்றாங்க, முறித்து கொள்றாங்க. உடன்பாடு இல்லை, 2 பேருக்கு எங்களுக்குள்ள உடன்பாடு இல்லை, அதனால வந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், பார்த்திபன், இவங்கெல்லாம் நம்ம நிறைய பேர் இருக்காங்க சினிமா செலிபிரிட்டிஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு என்ன பண்றாங்கன்னா டிவோர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. என்ன காரணமா இருக்கும், என்னடா இது சினிமா துறைக்கு செலிபிரிட்டிஸ் வந்த சோதனை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2024 எண்டே இப்படி இருக்கு, 2025 எப்படி இருக்கும் ஆரம்பம் அப்படின்றத நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. சினிமா துறையில வந்து சினிமா செலிபிரிட்டிஸுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு போதாத காலம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சோ ஏ.ஆர். ரகுமான், மோகினி தே இவங்க 2 பேருடைய டிவோர்ஸ் அறிக்கை வந்து அடுத்தடுத்த நாள் வருது. இது குறித்து நிறைய விமர்சனங்கள், சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.